செங்கிஸ்கானுக்கு 9 வயது பூர்த்தியானது. அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டுமென ஹோலூன் எசுகையிடம் கூறினாள். எசுகையும் அதற்கு சம்மதம் தெரிவித்து, நாளை மறுநாள் நானும் என் மகனும் பெண் பார்க்கச் செல்கிறோம் என வாக்களித்தார். அன்று செங்கிஸ்கானுக்கு பெண் பார்ப்பதற்காக அவனும் அவர் தந்தையும் பாதுகாவலருடன் வேறொரு இனக்குழுவை நோக்கி புறப்பட்டார்கள். இரவு நேரமானதால் பயணத்தை நிறுத்தி ஓய்வெடுக்கலாம் என முடிவு செய்தனர். எசுகை அருகிலிருந்த தன் நண்பரான இன்னொரு இனக்குழுவின் தலைவரின் இருப்பிடத்திற்கு ஓய்வெடுப்பதற்காக குதிரையை திருப்பினார். அவருடன் வந்த பாதுகாவலர்களும் பின்தொடர்ந்தனர். பழைய நண்பர்கள் சந்தித்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். மறுநாள் காலை செங்கிஸ்கான் கண்ணில் அந்த பெண் தென்பட்டார்.